மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர். காந்தி அவர்கள், மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் தூய்மை மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் மூலம் கழிவு சேகரிப்பு இயக்கத்தினை தொடங்கி வைத்து தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் மூலம் தூய்மை மிஷன் 2.0 திட்டத்தின் கீழ் அரசு அலுவலகங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தூய்மைப்படுத்தி கழிவு சேகரிப்பு பணி தமிழ்நாடு முழுவதிலும் நடைபெற்றது. அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர். காந்தி அவர்கள், மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் பூட்டுத்தாக்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிவு சேகரிப்பு இயக்கத்தினை தொடங்கி வைத்து தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தூய்மை இயக்கம் 2.0 திட்டத்தின் கீழ் அரசு அலுவலகங்கள் மற்றும் அதன் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்கான தூய்மை உறுதிமொழியினை மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வாசிக்க, பொதுமக்கள், மகளிர் குழு பெண்கள், பள்ளி மாணாக்கர்கள், அரசு அலுவலர்கள் உட்பட அனைவரும் எடுத்துக்கொண்டனர். சுத்தமே சுகாதாரம் என்பதை என் வாழ்வியல் வழிமுறையாய் கடைபிடிப்பேன். தூய்மை மற்றும் சுகாதாரத்துடன் கூடிய வளர்ச்சியே எனது லட்சியம். எனது அலுவலகத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்வேன். தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை அவர்கள் நட்டனர். தூய்மை இயக்கம் 2.0 தொடர்பாக மாணாக்கர்கள் மற்றும் மகளிர் குழு பெண்கள் பங்கேற்ற பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பூட்டுத்தாக்கு அரசு மேல்நிலைப் பள்ளியில் காலாண்டு தேர்வு நடைபெறுவதை மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா அவர்கள் தலைமை தாங்கினார். ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே.எல். ஈஸ்வரப்பன் அவர்கள் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை தலைவர் சரண்யா தேவி, திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் செந்தில்குமரன், ஒன்றியக்குழு தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன், ஊராட்சி மன்ற தலைவர் பேபி கண்ணியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.